நான் என்னதான் சிறுதானிய அரிசியில மாவு அரைச்சாலும் என் பெரிய பொண்ணு எப்படா ஒயிட் கலர் அரிசியில இட்லி மாவு அரைப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல மெலிசா தோசை ஊத்தி நிறைய நெய் போட்டு மொறு மொறுன்னு ரோஸ்ட் போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் என்ன வெரைட்டில சட்னி பண்ணாலும் எங்க எல்லாத்தோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா எங்க ஊர் சைடுல பண்ற தக்காளி குருமா தான். இந்த குருமா பண்றதுக்கு கடாயில எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, இஞ்சி, ஜீரகம், சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, நல்ல பழுத்த தக்காளியா ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சம் தேங்காய், காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் கறி மசாலா தூள், மஞ்சள் தூள், இது எல்லாமே வதக்கிட்டு ஆற வச்சு நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில எண்ணெய் விட்டு பட்டை கிராம் போட்டு தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். ஃபிளேவருக்கு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்துட்டு தண்ணி தாராளமா விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால கொதிச்சா கொஞ்சம் திக்காகுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு கொதிக்க வச்சா சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிடும். உங்களுக்கு வதக்கி அரைக்க டைம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் பச்சையா அரைச்சு தாளிச்சு விட்டு குருமா பண்ணலாங்க. அதுவும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.